6 மாதத்துக்கு இடையில கூட்டப்படக்கூடிய செயற்குழு வந்து அவசர செயற்குழும்பாங்க. அப்படிதான் இப்போ கூட்டியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓபிஎஸ் சசிகலா இணைப்பதை பற்றி பேசியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் யாருமே பாஜக கூட்டணி பற்றி பேசல. எல்லாரும் கொஞ்சம் பேர் இந்த சசிகலா இவங்களெல்லாம் சேர்த்துக்கலாமே, அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கலாமே தான் பேசியிருக்கதா கேள்வி எழுது. அதிமுக போட்ட பிச்சை 4 சட்டமன்ற உறுப்பினர் இல்லாட்டி எப்படி 4 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருப்பாங்க? ஒரு கழகத்தை மட்டும் பின்னுக்கு தள்ளணுங்கிறீங்க, இன்னொரு கழகத்தை பற்றி நீங்கள் பேசலை. ஏன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எதிர்ப்பு வலுவாக முன்வைக்கிறது அவங்க. காங்கிரஸ் கட்சிக்கு வேணால் 3% 4% ஓட்டு இருக்குது. பாக்கி கட்சிகள்லாம் ஒன்றையனா அரையனா கட்சிங்க. அவங்க என்ன வாக்கு வங்கி இருக்குங்கிறீங்க? கம்யூனிஸ்டுக்கும் அரசாக தான் இருக்குது. மதிமுக வைகோவுக்கு ஆல்ஸாக தான் இருக்குது வாக்கு வங்கி. அவ்வளோதான். இவங்க அங்கே இருந்தானா வெளியே வந்தான்னா எங்கே வேணாலும் இருக்கட்டும், அவங்க ஒன்றும் தீர்மானிக்க சக்தி இல்லை. அணி பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தேமுதிகவோ அல்லது டாக்டர் கிருஷ்ணசாமியோ பாஜக பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? எங்க பாஜகவில் இருக்கிற பாமக இந்த பக்கம் வரமாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? நாடாளுமன்றத்தை அங்கே போனாங்க. சட்டமன்ற தேர்தலில் அவங்க இப்போ மோடியா இல்லையே என்கிற கொஸ்டினே இல்லையே. பாஜகவும் நம்ம பக்கம் வரும். பாஜக வந்து சேர்க்கறதுல முடிவு பண்ணிட்டாங்களே. அண்ணாமலை மாநில தலைவர் வந்து மாற்றப்பட்டாலும் சேர்க்கலாம். மாநில தலைவர் என்ன பிரச்சனை? குளோப் 360 நேயர்களுக்கு தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் பிரிட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரிட்டோ. சார், இப்போ தமிழ்நாடு அரசியல் மீண்டும் பரபரப்பாக பேசப்படுது. அதிமுக ஒருங்கிணைப்பு, அதிமுக பாஜக கூட்டணி, இந்த விவாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ள வேண்டும், பாஜகவுக்கு பின்னாடி அதிமுகவை தள்ள வேண்டும். குறிப்பாக தெலங்கானா மாநிலத்தில் என்ன நடந்துச்சோ, சந்திரசேகர் அவருடைய அந்த பிஆர்எஸ் கட்சிக்கு என்ன நடந்துச்சோ அதே போல் அதிமுகவுக்கு இது பண்ணணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததா ஒரு செய்தி. முதல்ல அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் அவர் கொடுத்துருப்பாரா எனக்கு தெரியல. அண்ணாமலை சொந்தமாக சொல்கிறாரா எனக்கு தெரியல. அமித்ஷா வந்து தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நினைக்கணும்? ஆட்சியை பிடிக்கணும் தான் நினைக்கணும். 2ஆயிரத்துக்கு வரணுங்கிறது தான் அவங்க நோக்கமா? அதாவது குறிப்பாக அதிமுகவை பின்னுக்கு தள்ளுறது தான் அவங்க ஒரே நோக்கமா? அது உண்மை. அவங்க ரொம்ப நாள் அதுதான் பிளான் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரியுது. அதிமுக கூட்டணி இருந்தப்பயே அதிமுக 3ஆயிரத்துக்கு தள்ளிட்டு 2ஆயிரத்துக்கு தாங்கள் வந்து உட்காரணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் இன்னும் கூட நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அதில் 2ஆயிரம் சொன்னாங்க, வர முடியல. இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் தானே சொல்லணும். நாங்கள் அதிமுக தள்ளுவோம் பின்னுக்குன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் அது எடுபடுமா? நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னா தான் அந்த கண்டெஸ்ட்டில் நீங்கள் வர முடியும். திமுக மேலே கண்டெஸ்ட்டில் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2ஆயிரத்துக்கு 3ஆயிரத்துக்கு தள்ளணும், 2ஆயிரத்துக்கு நாம் வரணும்னு அதான் மேஜர் பிளானாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. அதான் எனக்கு புரியலை. ஒரு கட்சி, ஒரு கூட்டணியுடைய தலைமை வைக்கக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வரணும் தானே பிளான் பண்ணணும். அது சட்டமன்றத்தில். நாடாளுமன்ற தேர்தல் 2ஆயிரம் பிளான் பண்ணீங்க, அது முடியாமல் போச்சு உங்களால். ஆனால் பாஜகவோடு கூட்டணி வச்ச கட்சிகளுக்கு எல்லாருமே தேசியவாதி காங்கிரஸாக இருக்கட்டும், சிவசேனா கட்சியாக இருக்கட்டும், பிஆர்எஸ் இந்த கட்சியாக இருக்கட்டும், மற்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவாக இருக்கட்டும், எல்லாமே பாஜகவோடு கூட்டணி வச்ச பிறகு அங்கே ஒரு பிளவு நடந்திருக்கு. பிறகு அந்த இடத்த பாஜக தக்க வச்சிருக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் தேர்தல் வந்தால் யார் வருவா? அங்கே பார்த்தா நீங்கள் அவங்க நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை பார்க்கும்போது அங்கே உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா தான், அவங்க அந்த கூட்டணி தான் மகா விகாஸ் கூட்டணி என்னமோ சொல்கிறாங்க. காங்கிரஸ், என்சிபி எல்லாம் இருக்குது. அவங்க தான் அதிக இடங்களை பிடிச்சிருக்காங்க. பாஜக மிக குறைவான இடத்துல தானே பிடிச்சிருக்குது. பாஜக அங்கே நம்பர் 1 கட்சியாக இருக்கலாம், ஆனால் அவங்க பக்கம் கூட்டணி வலுவாக இருக்குது. இவங்களால அதை சொல்லப்போனால் இவங்க உத்தவ் தாக்கரேட்டேருந்து ஒரு ஃபேக்ஷனை பிரித்து கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க பலமாக இல்லையே. ஏக்நாத் சிண்டேனுடைய ஃபேக்ஷன் வந்து பலமாக இல்லையே. அதே மாதிரி நீங்கள் என்சிபியிலேருந்து அவர் சரத்பவார்ட்டேருந்து நீங்கள் அவர் அண்ணன் மகனை பிரித்து கொண்டு வந்தீங்க. அந்த இதை உங்களோட சேர்த்துக்கிட்டீங்க. ஆக்சுவலாக நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? சிண்டே கட்சி தான் ஆமாம், இது என்னது அங்கீகாரம் உள்ள கட்சி, அவங்களுக்கு தான் சின்னம் அங்கீகாரம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி என்சிபிக்கு அவர் தான் வாரிசு, சரத்பவார், அஜித் பவார் தான் வாரிசு, அவருடைய கட்சிக்கு தான் அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஏன்னா எம்எல்ஏஸ் எம்பிஸ் அவங்ககிட்ட அதிகமாக இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சு
தேர்தல் ஆணையம். அதுவும் பாஜக ஆதரவாக அவங்க வர்றதுனால தேர்தல் ஆணையம் வேகமாக கொடுத்துட்டாங்க. இங்கே அதிமுகவுக்கு தர்றதுக்கு ரொம்ப நாள் தயங்கி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க சொன்ன பிறகு நீதிமன்றங்கள் வலியுறுத்திய பிறகு தான் கொடுத்தாங்க. ஆனால் அங்கெல்லாம் வேகமாக கொடுத்தாங்க. பட் அந்த 2 கட்சியும் போனி ஆகலையே. பாஜகவோட சேர்ந்த அந்த 2 கட்சிகளும் போனி ஆகலை. தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ அங்கே சட்டமன்ற தேர்தல் வருது, என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் பொதுவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தெலுங்கானாவில் இவங்க 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அது பிஆர்எஸ்னுடைய மோசமான செயல்பாடு. அவங்க ஆட்சியில் இருந்தப்போ அவங்க சரியான செயல்பாடு இல்லாதனால அவங்களுக்கு எதிராக மக்களுடைய அதிருப்தி இருந்ததுனால அங்கே வந்து இவங்க வர முடிஞ்சிச்சு 2ஆம் இடத்துக்கு. காங்கிரஸ் முதல் இடத்துக்கு போயிடுச்சு. இன்ஃபேக்ட் 3ஆம் இடத்துல இருந்த காங்கிரஸ் முதல் இடத்துக்கு போயிடுச்சு. இவங்க பாஜக எப்பயுமே 2ஆம் இடத்தை தான் குறி வைக்கிறாங்க. அங்கேயும் 2ஆம் இடத்துக்கு தான் வர முடிஞ்சிச்சு. பெங்கால்லே 2ஆம் இடத்துக்கு தான் வர முடிஞ்சிச்சு. கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸையும் பின்னுக்கு தள்ளிட்டு 2ஆம் இடத்துக்கு தான் வர முடிஞ்சிச்சு. அங்கேயும் கடந்த தேர்தலில் தோல்வி அதிகமாக சந்திச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இங்கே வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க, தெலுங்கானா மாதிரியே இங்கே 2ஆம் இடத்துக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே பிஆர்எஸ் வந்து மோசமான ஆட்சி கொடுத்துச்சு. இங்கே எடப்பாடி அவர்கள் தலைமையில் நல்ல ஆட்சி நடந்தது. இன்னும் கூட என்ன சொல்கிறாங்க பலரும், அந்த ஆட்சி தான் நல்லா இருந்துச்சு, திமுக ஆட்சி சரியில்லைன்னு தானே சொல்கிறாங்க. எடப்பாடி ஆட்சி சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த 4.25 ஆண்டு ஆட்சி சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கட்சி மேலே நீங்கள் எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு வர முடியும்? நீங்கள் ட்ரை பண்ணீங்க, முடியலையே. நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணீங்க? 11 இடத்துல தான் நீங்கள் 2ஆம் இடத்துக்கு வந்தீங்க. 39 11 போச்சுன்னா 28 இடத்துல அவங்க தான் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 20% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. உங்களால் 11% தான் வாங்க முடிஞ்சிருக்குது. அதுவும் எல்லாரும் சேர்ந்து சுயேட்சைகள் எல்லாருடைய வாக்குகளையும் சேர்த்து நீங்கள் உங்கள் வாக்குன்னு சொல்லி காட்டுறீங்க. உங்கள் சின்னத்தில் நின்றவங்களெல்லாம் அந்த வாக்குகள்லாம் உங்கள் இதுவும் காட்டுறீங்க. உங்கள் சின்னத்தில் நிற்காத பலருடைய வாக்குகளே உங்கள் வாக்குங்கிறீங்க. ஓபிஎஸ் வாக்கு, டிடி தினகரன் வாக்கு, அது உங்கள் வாக்கா? அது அவங்க தனிப்பட்ட செல்வாக்காக கிடைச்ச வாக்குகள். அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாக்குன்னு சேர்த்து 11%ங்கிறீங்க. எல்லாத்தையும் கழிச்சாச்சுன்னா உங்களுக்கு ஒரு 5-6% தான் தேரும் பாஜகவுக்கு. நீங்கள் எப்படி மேலே வர முடியும்? அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமராக இல்லையாங்கிற அந்த கொஸ்டின் வந்ததுனால அதை ஒட்டி பலரும் வாக்கு செலுத்தினாங்க. இல்லை, இப்போ போட்டு போட்டாங்க. நோட்டாவோட போட்டி போட கட்சி தான் பாஜக அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவங்க முக்கிய இடத்த வந்து ஆமாம், நோட்டாவோட தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நோட்டா கீழே இருந்தாங்க, இப்போ நோட்டா மேலே வந்திருக்காங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தல் 4 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக போட்ட பிச்சைங்க அவங்களுக்கு. 2021 அதிமுக போட்ட பிச்சை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். இல்லாட்டி எப்படி 4 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருப்பாங்க? அவங்களுக்கு எங்கே இருந்தாங்க? நாடாளுமன்றத்தில் அவங்க 2014 கூட ஒரு கூட்டணி அமைச்சு கிட்டத்தட்ட 18.5% வாக்குகள் வாங்கினாங்க. 2 எம்பி போஸ்ட்டில் ஜெயித்தாங்க. ஆனால் இப்போ ஒரு எம்பி போஸ்ட்டோடு ஜெயிக்க முடியல. அவங்க பலமான கன்னியாகுமரியோட ஜெயிக்க முடியல. அவங்க அடுத்து பலமான கோவையிலையும் ஜெயிக்க முடியல. அவங்க எங்கே போயிட்டாங்க? காணாமல் போயிட்டாங்க. எல்லா இடத்துலையும் டெபாசிட் இழந்தாங்க. 7 இடங்களை தவிர்த்து அதிமுக 3ஆம் இடத்துக்கு போனதில் அதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் டெபாசிட் இழந்தாங்க. இவங்க வந்து நாங்கள் முதல்ல 2ஆம் இடத்துக்கு வருவோம், அதிமுக பின்னுக்கு தள்ளுவோம், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை நாங்கள் எங்கள் பக்கம் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுனா சரியான விஷயமா? இல்லை, அவங்க தேமுதிகவும் புதிய தமிழகம் கட்சியும் எஸ்டிபி பக்கமும் அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக அவங்க முயற்சியில் எஸ்டிபி பண்ண மாட்டாங்க. பாக்கி 2 கட்சிகளை அவங்க இழுக்கிறதுக்கான முயற்சி நாங்கள் செய்வோம் சொல்லியிருக்காங்க மாநில தலைவர். இதுவும் அமித்ஷாவுடைய பிளான்னு சொல்கிறார். அண்ணாமலை சொல்கிறது அப்படி தான். ஆனால் அமித்ஷாவோட போய் டெல்லியில் பேசிட்டு வந்தார். அவர் ஒரு நாள் முன்னாடி போய் அங்கே அவரோட பேசிட்டு வந்தார். அதன் அடிப்படையில் தான் அவர் இதெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் என்ன திட்டம் போடுறீங்க? 2ஆம் இடத்துக்கு வரணும்னு திட்டம் போடுறீங்க. ஏன் முதல் இடத்துக்கு திட்டம் போட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உங்கள் 2 பேருக்குள்ளே ஏராளமான பிரச்சனைகள் இருக்குங்க. முட்டிக்கிறீங்க, மோதிக்கிறீங்க. தத்துவார்த்த ரீதியாக எங்கள் 2 பேருக்கு இடையில தான் போட்டி இருக்குன்னு 2 பேரும் சொல்லிக்கிறீங்க. இந்துத்துவாவுக்கும் திராவிட மாடலுக்கு தான் போட்டின்னு 2 பேருமே சொல்லிக்கிறீங்க. ஆனால் இவ்வளவு முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் திமுகவும் பாஜகவும் ஒரு புள்ளியில் இணைகிறாங்க. அது வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும் என்பதில். அதிமுக பின்னுக்கு தள்ளாமல் இந்த இரு துருவ அரசியலுக்கு முடிவு கட்டாமல் அந்த இடத்துல தான் வந்து உட்கார முடியாதுங்கிறது பாஜக தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதனால் அதை முதல்ல டார்கெட் பண்ணுறாங்க. அதே இது டார்கெட் பண்ணுறாங்க டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே என்ன நினைக்குதுன்னா,
தமக்கு எதிரான வாக்குகள் பாஜக கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம 100 ஆண்டுகள் வரைக்கும் இன்னி 10 தலைமுறைக்கு நம்முடைய குடும்ப ஆட்சியை நடத்தலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. நமக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் 2 வகையான ஆதாயங்களுக்காக இந்த ஒரு புள்ளியில் ஒன்றிணைகிறாங்க. அதை தான் இப்போ பாஜக பேச்சிலேருந்து தெரியுது. அவங்க வியூகமே என்ன வகுக்கிறாங்க, அதிமுக பின்னுக்கு தள்ளுறது. ஏங்க நீங்கள் காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னீங்க, அதானே நீங்கள் வச்சீங்க. அந்த அளவுக்கு பெரிய கட்சி அதிமுக, பலமான கட்சியா? கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க, ஒரு கழகத்தை மட்டும் பின்னுக்கு தள்ளுங்கிறீங்க. இன்னொரு கழகத்தை பற்றி நீங்கள் பேசலை. ஏன்னா அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. திமுக எதிர்ப்பை வலுவாக முன்வைக்கிறது அவங்க தான். வலுவாக முன் வைப்பாங்க. அதே சமயத்தில் திமுக அவங்களுக்கு ஏகப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. ஒவ்வொரு வருடமும் மின் கட்டணத்தை உயர்த்துறதுக்கு என்ன காரணம் சொல்லுது திமுக? மத்திய அரசு என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் உடனடியாக திமுக எதிர்க்கிறாங்க. எங்கே எதிர்த்தாங்க? எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதிர்க்கிறாங்க. வக்பு வாரி சட்டத்தை எதிர்த்தாங்க. அதெல்லாம் கரெக்டுங்க. அது ரொம்ப பேர் எதிர்த்தாங்க. அதிமுகவும் எதிர்த்துச்சு. பட்ஜெட் அதிமுக எதிர்த்துச்சு, அதிமுக திமுக எதிர்த்தாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்தில் உடன்படுறீங்கன்னா, மத்திய அரசு ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்தணும்னு சொன்னால் மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க. நீங்கள் அது உதய மின் திட்டத்தில் அதிமுக உதய மின் திட்டத்துன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதிமுக 6 ஆண்டுகள் ஆச்சு. உதய மின் திட்டம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதிமுக ஆட்சியில் 6 ஆண்டுகள் இருந்துச்சு. அந்த 6 ஆண்டுகளில் அவங்க ஒரு வருடம் கூட மின் கட்டணத்தை உயர்த்தலையே. மத்திய அரசு சொல்லிச்சா, போய் முடியாட்டாங்க. நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? அந்த உதய மின் திட்டத்தை ஒத்துக்கிட்டவங்களே பண்ணலை. அந்த ஆட்சியை மின் கட்டணத்தை ஒரு வருடம் கூட உயர்த்தலை. மின் கட்டணத்தை உயர்த்தினாலும் ஸ்டாலின் அவர்கள் போராட்டம்லாம் நடத்தினார். மின் கட்டணம் உயர்த்துறது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து 2016 ஒரே ஒரு தடவை தான் உயர்த்தினாங்க. அதுக்கு பின்னாடி எப்பயுமே உயர்த்தலை. அப்போ உதய மின் திட்டம் வரலை அமலுக்கு. அதுக்கு பின்னாடி தான் உதய மின் திட்டம் அமலுக்கு வந்துச்சு. உதய மின் திட்டம் வந்த பிறகு அதில் கட்டண உயர்வுன்ற பிரச்சனையே இல்லை. அதில் இவங்க அதை மத்திய அரசு சொன்னால் நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சு. கூட்டணியில் இருந்த அதிமுக நாங்கள் உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க உயர்த்துறாங்களே மத்திய அரசு சொல்கிறத. அதே மாதிரி மத்திய அரசு திட்டங்களை இவங்க வேகமாக அமுல்படுத்துகிறாங்களே. பரந்தூர் விமான நிலையம் இல்லையா, அங்கே நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு அந்த விவசாயிகளை கூண்டாஸ் இடத்துல உள்ள கூட போடுறாங்க. அந்த அளவுக்குலாம் போகிறாங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 3rd ஃபேஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு அங்கே இருக்க விவசாயிகள் அவங்க ஒப்புதல் கொடுத்துருந்தாலும், அவங்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தாலும், ஒப்பந்தப்படி எல்லா விஷயம் அவங்களுக்கு தரப்படலை, வேலை தரப்படலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் பெண்டிங் இருந்ததுனால காம்பன்சேஷன் மட்டும் கொடுத்தாங்க. ஆனால் உரிய காலத்தில் அவங்க காலி பண்ண மாட்டேன்ட்டாங்க. அவங்க பயிர் வச்சுருக்காங்க. பயிர் வந்து இன்னும் 1 மாதத்தில் அறுவடைக்கு வரக்கூடிய நேரத்தில் புல்டோசரை வச்சு மாநில அரசு மத்திய அரசுக்கு ஆதரவாக மத்திய அரசு சொல்லிச்சின்னு சொல்லி புல்டோசரை வச்சு அந்த பயிர்களை அழிச்சாங்களேங்க. அதை எதிர்த்து அந்த விவசாயிகள் கொந்தளிச்சப்போ காவல்துறையை வச்சு அவங்கள விரட்டி அடித்தாங்களே. அடித்தடி பண்ணி தடியடி பண்ணி விரட்டி அடித்தாங்களே. இதெல்லாம் மத்திய அரசுக்கான ஆதரவு தாங்க. அதானிக்கு ஏன் நீங்கள் 400 கோடிக்கு ஒப்பந்தம் போடுறீங்க? அதானி எதிர்த்து பேசுகிறீங்க, பாஜக கை குலுங்கிறீங்க, அவருக்கு ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க? இன்னும் பல விஷயங்கள் இல்லைங்க. ஏன் நீங்கள் வந்து தீவிரமாக போராட மாட்டேங்கிறீங்க? மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் ஒன்றுமே தரல தமிழ்நாட்டுக்கு. ஏன் தரலை? 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் ஒன்றுமே தர மாட்டேன், தமிழ்நாடுங்கிற பேரை கூட உச்சரிக்க மாட்டேன். எவ்வளோ நெக்லெக்ட் பண்ணணுமோ அவ்வளோதுக்கு நெக்லெக்ட் பண்ணணும். நீ வந்து எதிர்ப்பே தெரிவிக்கலங்கிறீங்க. அதை வந்து அரசியல் இஷ்யூ ஆக்கி நீ வந்து அதை கெயின் பண்ணு. சட்டமன்ற தேர்தலில் நீ கெயின் பண்ணிக்கோ. புரியுதா? இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ 2 பேர் இருக்காங்க, ஆதரவு நிற்கிதுங்க. அது வேறு என்ன தான் செய்யணும் திமுக என்ன செய்யணும்? நியாயமாக ஆனஸ்ட்டாக வெளிப்படையாக நடக்கணும். நீங்கள் ரகசிய உறவு அங்கே வச்சுக்கிட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுக தலைமை அறிக்கை கொடுக்குறாங்க, கண்டனங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. சரிங்க, அதோடு நிறுத்திடுறாங்க. அதிமுக என்ன செஞ்சாங்க? காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கணும்னு சொன்னப்போ அவங்க வந்து முடியாது தள்ளி போட்டப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அமைக்கணும்னு தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க. அப்பயும் மத்திய அரசாங்கம் அமைக்க மறுத்துச்சு, தள்ளி போட்டுச்சு. தள்ளி போட்டோன்னு என்ன பண்ணாங்க? நாடாளுமன்றத்தை 22 நாள் முடக்கினாங்க. அவங்க கையில் இப்போ 37 எம்பிஸ் இருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 40 எம்பிஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாடாளுமன்றத்தை முடக்குங்க. செய்கிறீங்களா? அதை வெளிநடப்பு செய்கிறீங்க, அவ்வளோதான். அது அவங்களுக்கு சௌகரியமான விஷயம். என்னையை நீங்கள் ஆதரிக்கலையா? மத்திய அரசு கொண்டு வந்த என்னையை நீங்கள் ஆதரிச்சிங்களா இல்லையா? நாங்கள் ஆதரிக்கலன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆதரித்தது தப்புன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆதரிச்சது தப்புன்னு வெளியே வந்து விளக்கம் கொடு. ஏன்னா சிறுபான்மையை கடுமையாக எதிர்த்த உடனே விளக்கம் கொடுக்குறாங்க. இவங்க கேரக்டரே அதுதாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க எப்பயுமே போக மாட்டாங்க. திமுக கூட்டணி நாங்கள் கொள்கை கூட்டணி, எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டணியிலேருந்து யாருமே நாங்கள் வெளியே போக மாட்டோங்கிறது உறுதியாக சொல்கிறாங்க.
ஆனால் மீண்டும் மீண்டும் அதிமுக கூட்டணி ஒரு பலவீனமான கூட்டணி, இந்த தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியல. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய தேமுதிகவும் வந்துருவாங்க, டாக்டர் கிருஷ்ணசாமியும் வந்துருவாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்ல தானே சொல்றாங்க. ஆசைப்படுறாங்கங்க. அவங்க போயிடுவாங்க, என்ன உறுதி இருக்குது? அதெல்லாம் வந்து நடந்தால் தானே. ஏன் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அங்கேயே இருப்பான் இப்படி உறுதியாக சொல்கிறீங்க? திமுக கூட்டணி கட்சிகள் வந்து அதுக்கு அவங்க கட்சி அணிகளுக்கு இடையே பெரிய அதிருப்தி இருக்குங்க. காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தோம், அவங்க தலைவர் வந்து தனித்து நிற்போன்னு சொல்லும்போது பெரிய ஆதரவு வந்துச்சு. நம்ம எதிர்த்து நிற்போன்னு சொன்ன உடனே கூடவே நிற்கணும், தனித்து நிற்க முடியாதுன்னு சொல்லி ஈவிகே இளங்கோவன் போய் எதிர்ப்பு கிளம்பிச்சு. அந்த தொண்டருடைய உணர்வு, நிர்வாகிகள் உணர்வு என்னவா இருக்குது? அடிமட்டத்தில் திமுக கூட்டணியோட போகக்கூடாதுன்னு தான் இருக்குது. திமுக வந்து மக்கள் விரோத கட்சியாக மாறி. ஆனால் காங்கிரஸ் பல ஆண்டு காலமாக திமுகவோட கூட்டணியில் இருக்காங்களே சார். 10 ஆண்டுகளுக்கு இருந்தாங்க, இடையில இல்லையே. இடையில கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்கல்ல, உடனே திருப்பி போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தானேங்க. நீங்கள் கொள்கை கூட்டணின்னு சொன்னால் ஏன் நீங்கள் வந்து கூடா நட்புலான்னு சொன்னீங்க? 10 வருஷம் அந்த ஆட்சியில் பதவி வச்சுட்டு என்ன நீங்கள் வெளியே வரும்போது அந்த காட்சியை முழுக்க முட்டுக்கடை கொடுத்தீங்க. எதை எதிர்த்தீங்க நீங்கள்? ஈழத்தமிழர் படுகொலை டயத்தில் கூட நீங்கள் எதிர்க்கலைங்க, அங்கேயே இருந்தீங்களே, ஆதரவு விளக்கி கொள்ளலையே. அதோட கொடுமையான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? அந்த அம்மா பிரபாகரனுடைய அம்மா பிரபாகரன் இறப்புக்கு பின்னாடி கடுமையான நோய்வாய்ப்பட்டு இங்கே வந்து மருத்துவத்துக்காக வர்றாங்க, சிகிச்சைக்காக. அவங்களுக்கு தனி விமானம் கொடுத்து அவங்களுக்கு வந்து விசா கொடுக்குறான். யார்? இலங்கை அரசு. இங்கே இந்திய அரசு விசா கொடுத்துருச்சு. அவன் பாஸ்போர்ட் அலோவ் பண்ணுறான். அதில் அவங்க அனுமதியோடு வர்றாங்க. இங்கே சென்னையில் வந்து இறங்குனா நீங்கள் திரும்பி போங்கன்னு சொல்கிறாரு அன்னைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள். ஆனால் இந்த என்ன கூட்டணியில் இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு அணிஞ்சு மணிஞ்சு போகிறீங்கிறது மிகச்சிறந்த உதாரணம். இல்லை சார், இந்த அந்த அம்மா என்ன, அந்த அம்மா AK-47 எடுத்து வந்தாங்களா, இல்லை மனித வெடிகுண்டா வந்தாங்களா? அவங்களே இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் வர்றவங்கள, ஒரு தேசிய தலைவருடைய அம்மாவை நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க, ட்ரீட்மெண்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டு. அவங்க கொஞ்ச நாள் அங்கே போய் இறந்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட் கிடைக்காம. எவ்வளோ பாவம் பண்ணீங்க, எவ்வளோ அராஜகம் பண்ணீங்க. மத்திய அரசு சொல்லிச்சுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிங்க. உங்கள் விசா வச்சு தான் வந்தாங்க அவங்க சென்னையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவங்க எப்படி நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிங்க? அப்போ நீங்கள் ஒரு ஆட்சியில் இருந்தீங்கன்னா அந்த தலைமை தாங்குகிற அரசு, அந்த கட்சிக்கு நீங்கள் அடிவரடியாக, அடிமையாக, கொத்தடிமையாக இருப்பீங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். சார், இப்போ இந்த பிரச்சனையை முன்னாடி பேசின வைகோ அவர்கள் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மற்ற மக்கள் நல பிரச்சனைகளை எதிர்த்து திமுக எதிர்த்து குரல் கொடுத்த பல கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், அதெல்லாம் சந்தர்ப்பவாதங்க. இதுக்கு பேர் தான் அப்பட்டமான சந்தர்ப்பவாதம். வைகோ என்னென்ன பேசினார்? ஈழத்தமிழர் பிரச்சனையில் என்னென்ன பேசினார்? அவர் என்ன எவ்வளவு, நான் பிரபாகருடைய நெருங்கிய நண்பர் சொல்லிட்டு இருந்தார். அவர் செய்கிற காரியமாக இது பக்கா சந்தர்ப்பவாதம். அந்த சந்தர்ப்பவாதிகள் மக்கள் மதிக்கலைங்க. அவங்களுக்கு என்ன, காங்கிரஸ் கட்சிக்கு வேணால் 3% 4% ஓட்டு இருக்குது. பாக்கி கட்சிகள்லாம் ஒன்றையனா அரையனா கட்சிங்க, ஒரு அண்ணா அரையனா கட்சிங்க தான். அவங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குங்கிறீங்க? 1%. கம்யூனிஸ்டுக்கெலாம் 1/2% இருக்கும். மதிமுக வைகோவுக்கு 1/4% இருக்கும் வாக்கு வங்கி, அவ்வளோதான். இவங்க அங்கே இருந்தானா வெளியே வந்தான்னா எங்கே வேணாலும் இருக்கட்டும், அவங்க ஒன்றும் தீர்மானிக்க சக்தி இல்லை. அவங்களும் இந்த அதிருப்தியில் அவங்க மேலே கூட்டணி மேலே அதிருப்தி வந்துச்சுங்க. அதனால் 10% வாக்குகள் குறைஞ்சது. உங்களுக்கு எப்படி 6% குறைஞ்சிச்சு? கமல்ஹாசனுடைய 3% சேர்த்திங்கன்னா 10% எப்படிங்க குறைஞ்சிச்சு? நீங்கள் ஜெயிச்சிங்க, ரெடியூஸ்டு மார்ஜினில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் அதிருப்தி இருந்திருக்குது. நீங்கள் 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்தீங்க, என்ன கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்தீங்க. இவ்வளவும் கொடுத்தும் நீங்கள் என்னாச்சு? உங்கள் மேலே கடுமையான அதிருப்தி வெளிப்பட்டிருக்கு. இந்நேரம் எதிர்கட்சி வாக்குகள் பிளவுபடாமல் இருந்ததுதான் நீங்கள் காணாமல் போயிருப்பீங்க. திமுக வாங்கின வாக்கு எவ்வளோங்க? 26% தானுங்க. அதிமுக வாங்கின வாக்கு 21ங்க. என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது வேறு விஷயம். ஆனால் அடிப்படையில் வாக்கு வாங்கினது எங்கே இருக்குது? அதிமுகவுடைய கிராமப்புற வாக்கு வங்கி இன்டாக்டாக இருந்திருக்கு. அதனால தான் அவங்க நகர்ப்புறங்களில் பெரிய தோல்விகளை அவங்க சந்தித்தாலும் அவங்க கிராமப்புறங்களில் இன்டாக்ட் இருந்தனால 21% வாங்கியிருக்காங்க, 20.8% வாங்கியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் சாமானியமாக எடுத்துக்கிற முடியாது. இல்லை, அதுக்கு முன்னாடி 35% இருந்து தான் சார் இப்போ நீங்கள் இவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க. அது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, சட்டமன்ற தேர்தல். இல்லை, அதுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் அது வேறு. அது ஜெயலலிதா இருந்தப்போ நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் திமுகவும் தனித்தனியாக இருந்தாங்க. சரிங்க, எவ்வளவு கால்குலேஷன் சொன்னாலும் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் 0.5%, 1% வச்சுக்கிட்டா கூட அந்த அணி எப்போ உடையும், எப்போ எங்கள் பக்கம் வந்து சேருவாங்கிற மாதிரி தானே அதிமுக முன்னாடி. அப்படி நினைக்க வேண்டியதில்லை அதிமுக. அப்படி நினச்சா அது முட்டாள்தனம், அவங்களுடைய முட்டாள்தனம்.
ஜெயக்குமாரோட அப்படி பேசிக்க சார், தேவையில்லை. அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க. திருமாவளவன் சொல்றாரு, வைகோ சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்றாங்க, திமுகவோட தான் எங்க பயணம் தொடரும் அங்கேயே அப்படின்னு. இருக்கட்டுங்க, அவங்க வெளியே வர வேணாம் தான் நான் சொல்கிறேன். இவங்க ஏன் அவங்கள போய் கூப்பிட்றாங்கங்கிறேன் நான். அவங்க திமுக மூழ்கக்கூடிய கப்பலுங்க. அதை விட்டு வெளியேறினா 2026க்குள்ளே வெளியேறினாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க. அதுலேயே இருந்தாங்கன்னா அந்த கப்பலோட சேர்ந்து அவங்களும் மூழ்கிடுவாங்க. சார், திருமாவளவன் அவர்கள் பேசும்போது திமுகவில் 2 சீட்டு கொடுத்தாலும் 2 சீட்டு எம்பி சீட்டு, அண்ணா திமுகவில் 5 சீட்டு கொடுத்தாலும் 5மே டம்மி சீட்டு அப்படின்னு குறிப்பிடுறாரு. வரட்டும், கரெக்டு. அப்போ அவருக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லைல்ல. அவருக்கு அதிமுக வந்தாலும் ஒரு செல்வாக்கும் இல்லை, டம்மி தான் ஆக போகிறாரு. இல்ல, அங்க அவர் என்ன அதனால அங்க சொல்றாருன்னா, இருக்கிறேங்கிறாரு. இங்க 5 கொடுத்தாலும் 5மே ஏங்க, 0 அப்ப தான் போகுது. அப்படியே 5-0 போகுதுன்னா இங்கே அவர் தனிப்பட்ட செல்வாக்கில் இங்கேயும் ஜெயிக்கலை. திமுக செல்வாக்கில் அவர் குளிர் காய்ச்சிட்டு இருக்காரு. அதான் அர்த்தம். இப்ப இந்த அணிகள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நாங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல திமுக அணிக்காக அது நிக்கிறோம். நாடாளுமன்றத்துக்கு சரிதாங்க, சட்டமன்றத்துக்கு எப்படி அது? ஆனா இப்ப இந்த நீங்க பக்கம் மோடி பிரதமர் ஆகக்கூடாது, மோடியை வீழ்த்துவோங்கிற கோஷத்தை சட்டமன்றத்தில் வைக்க முடியுமா? அது மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? பெர்செப்ஷன் வார் மாறிடுதுங்க. நாடாளுமன்றத்துக்கு வேற, சட்டமன்றத்துக்கு வேற. மோடி அகற்றணும்னு சொல்லி நீங்கள் சட்டமன்றத்து தேர்தல் கோரிக்கை வச்சிங்கன்னா உங்களோட முட்டாள்கள் உலகத்தில் எவனுமே கிடையாது. அப்போ வந்து யார் முதல்வருங்கிறது தான் கொஸ்டின். அப்போ நீங்கள் பாருங்கள், 26ஆம் தேதி இவங்க அவசர செயற்குழு கூட்டினா அதே தேதியில் அவங்க கூட்டுறாங்க 16ஆம் தேதி. ஏன்னா 16. மீடியா அட்டென்ஷனு இவங்க மேலே ஃபோக்கஸ் ஆகிடக்கூடாதுங்கிறக்கா அவங்க. அப்போ போட்டி என்பது இவங்களுக்கு 2 பேர் கிடையில தாங்க. பாஜக அப்படி போட்டியில் உள்ள வர முடியும்? பாஜக ஏற்கனவே காணாமல் போனாங்க, இனி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு அந்த பெர்செப்ஷன் வாரில் அவங்களுக்கு எந்த ரோலுமே கிடையாது. மக்கள் அவங்கள கண்டிக்கவே மாட்டாங்க. திமுக இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 2 அணிகள் போட்டி போடுது. கடுமையாக அகில இந்திய அளவில் போட்டி போடுற அணிகள் தமிழ்நாட்டிலே அதே அணிகள் போட்டி போடுது. அவங்க மேலே அவங்களுக்குள்ள கடுமையான போட்டி இருக்குது. யார் பிரதமர், யார் மத்தியில் ஆட்சி செய்வது என்பதில் கர்ண கொடூரமான போட்டி இருந்தப்ப நகர்ப்புறம், பெரிய நகர, சிறுநகர அந்த மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸ் வந்து அந்த விஷயத்துக்காக வாக்களித்தாங்க நாடாளுமன்றத்தில். இப்போ அவங்க அதை கணக்கில் எடுக்க போகிறதில்ல. அப்போ அதிமுக என்பது அந்த பெர்செப்ஷன் வரல இல்லை. அவங்களுக்கு பிஎம் கேண்டிடேட்டே இல்லை, சாய்ஸே இல்லை. யார் ஆட்சி செஞ்சாலும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் எதிர்ப்போம், அவ்வளோதான். அப்படி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி வந்தால் எதிர்ப்போம், பாஜக வந்தால் எதிர்ப்போம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு ஆட்சியை தரக்கூடிய இடத்துல இவங்க அங்கே இல்லை, 3வது அணியாக இல்லைங்க அதில். அதனால் அவங்க மேலே ஃபோக்கஸ் ஆகலை. அது அவங்களுக்கான தேர்தலாக இல்லை. அதனால் பின்னடைவு இருந்துச்சு. அது இப்போ சட்டமன்றம் வரும்போது அதிருப்தியில் திமுக மூழ்கிட்டு இருக்குங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு பின்னாடி என்ன ஆவாங்கன்னே சொல்ல முடியும். கஜானா காலி, திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க, எதுக்கும் பணம் இல்லை. என்ன செய்வாங்க? இப்போ திடீர்னு என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம அதிருப்தியை சமாளிக்கிறதுக்கு இந்த அம்மா உணவகங்களை ஸ்டார்ட் பண்ணலாமா, திரும்ப ரீவைண்ட் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதை சிதைச்சாங்க. இப்போ அதை மேலும் முன்னுக்கு கொண்டு வர முடியுமா பார்க்க ஒரு அம்மா உணவகத்துக்கு ஒரு நாடகம் ஆடினார் முதல்வர். போய் 17 கோடி இங்கே டொனேஷன் கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் அவர், ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களுக்கு அவங்க தான் பொறுப்பேற்றுக்கிறணும் செலவுக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? இவங்க கையில் காசு இல்லை, கொடுக்குறதுக்கு கையில் காசு இல்லை. எந்த உருப்படியான திட்டமும் நிறைவேற்றலைங்க இவங்க. நீர்ப்பாசனத்தில், மேலாண்மை திட்டத்தில் எதுவுமே செய்யலை. இவங்க என்ன செஞ்சாங்க? அத்திக்கடை வெளிநாட்டு முடிகிற நேரத்தில் கூட முடிக்க மாட்டேங்கிறாங்க. சரபங்கா நீரேட்டு திட்டம் முடியுது, இன்னும் கொஞ்சம் தான் அவருக்கு அதை செய்ய மாட்டேன்ட்டாங்க. 3 வருஷமாக ஆற போட்டாங்க. இப்போ என்னாச்சு? காவிரியில் தண்ணி வர்றப்போ பார்த்துக்குறான்னு யார்? துரைமுருகன் சொன்னார், அமைச்சர். இப்போ தண்ணி வந்துருச்சு, என்ன செய்வார்? இப்போ அதை மடைமாற்றம் செய்ய முடியலையே. அந்த திட்டமெல்லாம் நிறைவேற்றிருந்தீங்கன்னா இந்த உபரி நீரை நீங்கள் மேட்டூர் டேமில் வரக்கூடிய உபரி நீரை நீங்கள் அந்த 2 திட்டத்துக்கு மேலே பயன்படுத்தி 1000 ஏக்கர் அங்கே ரெப்பியிருக்கலாம், இங்கே 100 ஏக்கரை ரெப்பியிருக்கலாம். அந்த 3, 4, 5 அந்த மாவட்டங்களில் விவசாயம் செழிச்சிருக்கும், குடிநீர் பிரச்சனை வராமல் இருந்திருக்கும். அதெல்லாம் செய்கிறதுக்காக தான் திட்டம் போட்டு அவ்வளோ செலவு பண்ணாங்க அதிமுக ஆட்சி. நீங்கள் என்ன பண்ணீங்க? காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை என்ன பண்ணீங்க? அவங்க பணத்தை ஒதுக்குனாங்க. 18,000 கோடி எஸ்டிமேஷன் போட்டு 800 கோடி முதல் கட்டமாக ஒதுக்கி வேலைகளை ஆரம்பித்தாங்க. நிலங்களை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களில் நிலங்களை ஆர்ஜிதப்படுத்தினாங்க, வாங்கினாங்க. அதில் நீங்கள் காவா தோண்டினாங்க, அவங்க ஆரம்பித்தாங்க தோண்ட. நீங்கள் என்ன பண்ணீங்க? 3 வருஷத்தை தோண்டி முடிச்சிருக்கலாம்ல. இன்றைக்கி அங்கே ஒரு 5000, 10,000 ஏக்கர் நிலம் நீர்ப்பாசன வசதி கிடச்சிருக்கும்ல. தமிழ்நாட்டின் உணவு உற்பத்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும்ல. டெல்டாவை மட்டும் நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என்ன பண்ணீங்க? இப்போ இந்த மக்கள் பிரச்சனைகள் தேர்தல் அரசியலில் வெளிப்படுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஆனால் இதற்கு தொடர்ச்சியாக 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற விமர்சனம் அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்கள்ட்ட இருந்தும் வைக்கப்படுது, மற்ற இடங்கள்ல இருந்தும் வைக்கப்படுது. ஏற்கனவே அதிமுக அணி பலவீனமாக இருக்குது, மெகா கூட்டணி அமைப்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்று போயிட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. ரெண்டாவது, சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அப்படின்னு முன்னிறுத்தி இதுக்கு முன்னாடி எந்த தேர்தல்களும் நடக்கலை. 2021 நடந்துச்சு. எடப்பாடி அவர்கள் முதல்வராக அப்போ ஓபிஎஸ் கூட இருந்தார், இரட்டை கூட இருந்தாலும் முதல்வர் எடப்பாடின்னு சொல்லி தானே முன்னிறுத்தினாங்க. இரட்டை தலைமை இருந்தது. இருந்தாலும் முதல்வர் எடப்பாடின்னு சொல்லி தானே டெக்ளேர் பண்ணாங்க. இல்லை சார், தேர்தலுக்கு பிறகு தானே அறிவிக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் தேர்தலுக்கு தானே அறிவிக்கிறாங்க. எம்எல்ஏ தான் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் அறிவிச்சாங்க. ஜெயிச்சா அதிமுக ஜெயிச்சா எடப்பாடி முதல்வர் சொன்னாங்களே. அது இல்லை, அதில் தோல்வி தானே. தோல்வி அடைஞ்சால் கூட அது பெரிய அளவுக்கு பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது. 3% தானே கம்மியாக வாங்கினாங்க திமுக விட. 34% வாங்கினாங்களேங்க, சாதாரண விஷயமா? இல்லை, இப்போ அணி பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தேமுதிகவோ அல்லது டாக்டர் கிருஷ்ணசாமியோ பாஜக பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஏங்க பாஜகவில் இருக்கிற பாமக இந்த பக்கம் வரமாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் அங்கிட்டு போனாங்க. சட்டமன்ற தேர்தலில் அவங்க இப்போ மோடியா இல்லையேங்கிற கொஸ்டினே இல்லையே, மோடியா இல்லையாங்கிறது கொஸ்டின் இல்லையே. அதனால் அவங்க சட்டமன்றத்தில் இன்றைக்கி யார் முதல்வருங்கிறது தானே பிரச்சனை, எடப்பாடியா ஸ்டாலினா? அப்போ அவங்க இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது அவங்களும் இவங்க அங்கே போவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதே போல் ஊடகங்கள் நிறைய செய்திகள் மற்றவங்களும் வருவாங்க. டிஎம்கே கூட்டணி முரண்பாடுகளுடைய முற்றாக ஆகிவிட்டது. அங்கே வந்து கடுமையான போட்டி சண்டை நடக்குது. இவ்வளோ தூரத்துக்கு வரல முன்னெல்லாம், அது வெளியே வருது. இப்போ முரண்பாடுகள் கூர்மைப்படுத்தப்பட்டது. அதனால் அவங்க எந்த கட்டத்தில் வருவாங்கன்னு சொல்ல முடியும். இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, பொறுத்து பார்க்கணும். அவங்க அங்கேயே இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த பெர்செப்ஷன் மாறும்போது, திமுக தோத்துருங்கிற எண்ணம் வரும்போது, நீங்கள் சொன்னீங்கல்ல திருமாவளவன் ஜெயிப்போம் அங்கே இருந்தான்னு சொல்லி, அதனால தான் இருக்கிறோங்கிறார் இல்லையா? ஒரு தோப்போன்னு தெரிஞ்சு அங்கே இருப்பாரா? அதிமுகவுக்கு ஜெயிக்கும்னா இந்த பக்கம் வருவாங்க. சூழ்நிலை மாறும்போது கட்சிகள் மாறுவாங்க. கூட்டணி எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. கடைசி நேரத்தில் கூட கூட்டணி மாறி இருக்காங்க. இப்போ பாஜகவும் நம்ம பக்கம் வரும். பாஜக வந்தால் சேர்க்கறதுல முடிவு பண்ணிட்டாங்களே. இப்போ அண்ணாமலை மாநில தலைவர்லேருந்து மாற்றப்பட்டாலும் சேர்க்கலாம். மாநில தலைவர் என்ன பிரச்சனை? எல்லாரும் சொல்கிற மாதிரி மாநில தலைவரை இந்த மாதிரி அதிமுகவுக்கு எதிராக தூண்டி விட்டது மத்திய தலைமை. ஒரு பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு மாநில தலைமை மூலமாக அதிமுகவை டீக்ரேட் பண்ணுற வேலை செஞ்சாங்க. அதை ஒரு டாக்டிக்ஸாக பண்ணாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க நடவடிக்கை எடுக்கலை. அண்ணாமலை தான் பிரச்சனைன்னா அவங்க அப்பயே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் பாஜக வந்தால் அதிமுக ப்ளஸ் கிடையாது. 1+1 = 2 தானே. 2ங்கிறது அரித்மெட்டிக். இங்கே 1+1 0 இல்லை, -2 கூட ஆயிடும். அதனால் போக மாட்டாங்க. அவங்க அனுபவம் இருக்குதுங்க. பாஜகவோட சேர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 18% தான் வாங்கினாங்க. இப்போ எஸ்பி பாஜகவோட சேர்ந்து சேராமல் சின்ன கூட்டணியில் 18.58% வாங்குறாங்க, 19% வாங்குறாங்க, 1% கூட வாங்குறாங்க. அப்புறம் எது லாபம்? இல்லை, இதில் அதிகமான தொகுதிகளில் போட்டி போட்டிருக்கிறீங்க. கரெக்டு. அதில் பெரிய கூட்டணி இருந்துச்சு. இருந்துச்சுல்ல. இதில் கூட்டணி எங்கே பேருக்கு தான். அதிமுக சொந்த பலம் தானேங்க இது. அன்னைக்கு பெரிய கூட்டணி இருந்துச்சுல்ல. ஆனால் இப்போவும் எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவரெல்லாம் பாஜகவோட கூட்டணி சேரணுங்கிறதான் விரும்புகிறாங்க அப்படின்னு ஒன்றும் வெளியே தெரியலைங்க. அப்படிலாம் வெளியே எந்த செய்தியும் சும்மா இவங்க கிளப்பி விடுறாங்க. நெருப்பு இல்லாமல் புகையுமா சார்? இல்லை, நெருப்பு இல்லாமலும் புகையும். என்ன புகையவே இல்லைங்க. அங்கே இவங்க புகையை உண்டாக்குறாங்க. இவங்க புகை மூட்டம் போட்டு பார்க்குறாங்க. அங்கே நெருப்பும் இல்லை, புகையும் இல்லை. யார் சொன்னால் சொல்லுங்கள்? எங்கேயாவது ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்களா? இல்லை. அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் வந்து அவர் தான் ஆதாரப்பூர்வமானால் கட்சியினுடைய நிலையை வெளியே சொல்லக்கூடியவர். அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் நியமிச்சிருக்கிறாங்க. யார்? அவர் ஜெயக்குமார் அவர்கள். அவர் சொல்கிறது தானே இறுதி. அவர் சொல்லியிருக்காரு கிடையாதுன்றிருக்காரு. பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணி என்பது கிடையாதுன்னு. 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓபிஎஸ் சசிகலா இணைப்பதை பற்றி பேசியிருக்காங்க. பாஜக கூட்டணி பற்றி அவங்க பேசவே இல்லையே. அந்த மாதிரி செய்தியே வரலையே. ஆனால் இது இங்கே வந்தவங்க கூட, இந்த ஆய்வுக் கூட்டங்களுக்கு வந்தவங்க கூட, ஒரு தொகுதி வாரியான ஆய்வுக் கூட்டங்கள் வந்தவங்க கூட, எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் யாருமே பாஜக கூட்டணி பற்றி பேசலை. எல்லாரும் கொஞ்சம் பேர் இந்த சசிகலா இவங்களெல்லாம் சேர்த்துக்கலாமே, அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கலாமே தான் பேசியிருக்கதா கேள்வி எனக்கு. அது கூட எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அந்த அவசர கூட்டத்தில் என்ன பேச போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. நிச்சயமாக அஜெண்டாவில் பாஜக கூட்டணி கிடையாது.
அவங்க அஜெண்டாவில் பேச போகிற அஜெண்டாவில் பாஜக கூட்டணி கிடையாது. அதுவும் பாஜக அதனால தான் இந்த முடிவு எடுக்கிறான். இப்போ 5 அதிமுக பின்னுக்கு தள்ளுவோம் 3ஆயிரத்துக்கு சொன்ன பிறகு அவரோட எப்படி கூட்டணிக்கு போவாங்க சொல்லு. இப்போ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செயற்குழுவை கூட்டினா போதும் அப்படிங்கிறதா 6 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை செயற்குழு கூட்ட வேண்டும். வருடத்துக்கு 2 முறை பொதுக்குழு கூட்டணும். செயற்குழு கூட்டின பிறகு இது வந்து 6 மாதத்துக்கு இடையில் கூட்டக்கூடிய செயற்குழு வந்து அவசர செயற்குழும்பாங்க. அப்படியே இப்போ கூட்டியிருக்காங்க. அவசர நிமித்தமாக அவங்க அந்த தொகுதி வாரி ஆய்வு நடத்தினதை முன்வைத்து ஒரு பெரிய கமிட்டியில் அதுவும் எக்ஸ்டெண்டட் பாடியாக கூட்டுறாங்க. செயற்குழு உறுப்பினர்கள் அல்லாத மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ் எல்லாம் கூப்பிட்ருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் பாடியாக அவங்க ஒரு இந்த விஷயத்தை அதில் வைத்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதிமுக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, உள்கட்சி ஜனநாயகம் முழுமையாக இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அங்கே வச்சு அவங்க முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக உடனடியாக கூட்டுறாங்க, அவ்வளோதான். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தேதி அறிவிச்சுட்டு உடனே வாபஸ் வாங்கிட்டு செயற்குழு அறிவிக்கும். மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள்னு சொல்லி தான் கூட்டினாங்க. 9ஆம் தேதி கூட்டுறதா முடிவு பண்ணாங்க. பிறகு அதுக்கடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை, பெரிய பாடியில் வைப்போம், எக்ஸ்டெண்டட் பாடியில் வைக்கலாம், இது ஒரு சின்ன குழுவில் போட்டு வச்சா அதுக்கு மதிப்பு இருக்காது, எடுக்கிற முடிவு சேஃபர் சைடாக இருக்குமா, அது மதிப்பு இருக்காது. ஸோ நம்ம பெரிய எக்ஸ்டெண்டட் பாடியில் வச்சுட்டோம்னா எதிர்ப்பு பெருசாக இருக்காது. அங்கே ஒரு கன்கரன்ஸ் வந்துட்டோம்னா அது ஃபைனல் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாங்களா? எனக்கு தெரியல. அது உள்கட்சி விஷயம். நம்ம அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு கமிட்டியை கூட்டுறாங்க, அது போதாதுன்னு பெரிய கமிட்டி கூட்டுறாங்க. அதில் என்ன உங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றும் பிரச்சனை. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.